GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இளப்புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரலில் பேசுகிறார் பிரதமர் மோடி. இப்போ பேசும்பொழுது கடைசியாக பேசும்போது உலகிலேயே பழமையான மொழி தமிழ், இது அனைவரையும் கற்க தூண்டுகுது. இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் தமிழை கற்க ஆர்வமாக இருக்காங்க. தென் பசிபிக் தீவு நாடான பிஜியில் இந்திய மொழியையும் கலாச்சாரத்தையும் மேம்படுத்த ஒரு பாராட்டத்தக்க ஒரு முயற்சி நடந்து வருது. அங்குள்ள ஒரு புதிய தலைமுறை தமிழ் மொழியுடன் இணைக்க பல்வேறு நிலைகளில் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்குள்ள ராகி பகுதி பள்ளி ஒன்றில் தமிழ் தினம் கொண்டாடப்பட்டது. இப்படி தமிழை உயர்த்தி பேசுகிறார். தமிழுக்காக பாஜக அரசு செய்ததையும் பாஜகக்காரங்க சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, நரேந்திர மோடி திடீர்னு இப்போ ஒரு தமிழ் பற்று வந்தவராக, அப்படியே தமிழை புகழ்ந்து பேசக்கூடியவராக இதன் வெளிவந்திருக்குன்னா, இப்ப சொல்றாருன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா என்கின்ற தமிழ் இன விரோத கட்சி, பாசிச கட்சியை தமிழ்நாட்டில் ஏத்துக்கிறது கிடையாது. அதனால தமிழ்நாட்டு தேர்தல் வர்றதுக்குள்ள பாரதிய ஜனதா அப்படியே இன்னும் தமிழுக்காக செஞ்ச மாதிரியும் தமிழுக்காக போராடின மாதிரியும் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு இது முதல் பணி தான் இப்ப இவர் சொல்றது. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? செய்திருக்கிற காரியத்தை ஒழுங்கா சொல்லணும். தமிழ்நாட்டுல ஒண்ணும் எல்லாம் தெரியாதவங்க கிடையாது. பாவம் அப்பாவி மக்கள் வடநாட்டுல நாட்டு நேரத்துக்கு ஒரு நாடகம் போடுறதும் நடிக்கிறதுமாக கடைசியில இந்து மதம் இந்துத்துவான்னு சொல்லி ஓட்டை வாங்கிக்கிட்டு நடிக்கிற நாடகம் அங்க. அந்த பிள்ளைகளை படிக்கவும் வைக்கல, அந்த பிள்ளைகளை வாழவும் வைக்கல நரேந்திர மோடியினுடைய பாஜக. அது நடக்குது. ஆனா இங்க எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க தான். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? தமிழ் மொழிக்காக, தமிழ் மொழியினுடைய சிறப்புக்காக மட்டும் இல்ல, தமிழர்களுடைய நலத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நாம கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தெளிவாக நீங்க சொல்லி ஆகணும். இப்போ 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி, சென்சஸ் பப்ளிக் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 78,000 பேர் சமஸ்கிருதத்தை பேசுகிறார்கள். 145 கோடியில 78,000 பேர் பேசுற சமஸ்கிருதத்திற்கு நிலமும் கிடையாது, ஆளும் கிடையாது, ஒரு இருப்பிடமும் மற்றும் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுதான் எங்கள் பாரதத்தின் முதல் மொழி சொல்றது நரேந்திர மோடி கூட்டம். அந்த மொழிக்கு பல்கலைக்கழகம் அதுல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? 2532.59 கோடி ஒதுக்கி இருக்காங்க. நம்முடைய தாய் தமிழ், நம்முடைய தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், 5 செம்மொழிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் சேர்த்து 147.56 கோடி. எங்க வித்தியாசம் இருக்கு? மோடி தமிழ் வாழ்க, தமிழ் சிறப்பா இருக்கு, தமிழ் தான் அழகு, தமிழ் பெருமைன்னு சொல்றிய, இதுல காட்டுங்க. நீங்க இதுல காட்டி தமிழுக்கு முறையாக செய்ய முடியாது. நாங்க ஒன்றும் தப்பா செய்யணும் இல்லை, முறையாக என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சிருக்கலாம். அதை செஞ்சீங்களா? இன்னொன்னு தெரியுமா? பிஜி தீவு பத்தி சொல்றீங்களா? ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் தமிழர்கள் அங்கு கரும்பு பயிரிடுவதற்காக, பிஜி தீவுக்கு கரும்பு பயிரிடுவதற்காக அங்க கரும்பு பயிரிடுறதுக்கு இருந்தது. அங்க அந்த விவசாயத்தை செய்யறதுக்கான வழிமுறைகள் தெரியாதுன்னும் போது தமிழ்நாட்டில் இருந்து கரும்பு பயிரிடக்கூடியதாக விவசாயிகள் அன்றைக்கு இருந்த தொழிலாளர்களை அங்க அனுப்பி வச்சது ஆங்கில அரசாங்கம். அங்கு போய் குடியேறியவர்கள் அங்கேயே இருந்து அங்கேயே வாழ்க்கை போது தமிழ் தாய்மொழி அந்த நாடு அந்த பகுதிகளை ஏத்துக்கிறாங்க. இங்க தமிழ் பள்ளிக்கூடம் வந்துடுச்சு, தமிழ் சிறப்பு நடக்குது. அதுக்கு மோடிக்கும் சம்பந்தம் என்னன்னே கிடையாது. ஒரு துளி அளவு சம்பந்தம் கூட கிடையாது. ஸ்கூல்ல தமிழ்ல பேசுறாங்கன்னா, ஆமா இன்னைக்குதான் பாக்குறீங்களா? அதுக்கு எவ்வளவு வருடங்களாக ஸ்கூல்ல தமிழ்ல பாடங்கள், தமிழ்ல கவிதைகள் படிக்கிறது எல்லாமே பிஜில இருக்கு. ஆனா இன்னைக்கெல்லாம் சொல்றாராம், எதுல? மங்கி பாத்ல. அந்த மங்கி பாத்தை பத்தி ஒருத்தர்கிட்ட கேட்டா, ஒரு ஸ்டூடெண்ட், ஏன்பா மங்கி பாத்துல என்ன பண்ணா? குரங்கு குளியல்னா. இது குரங்கு குளியல் போல என்னென்னமோ கற்பனையில ஒரு பிஜுவை பத்தி சொல்லியிருக்காரு. நாம இன்னொன்னு என்ன கேட்கிறோம்னா, மிக தெளிவாக நம்முடைய மக்கள் தமிழர்கள், நீங்க பேசும்போது பிஜி தீவை சொன்னீங்க. அங்க இங்கேருந்து கரும்பு தமிழ் போனாங்க, இங்கேருந்து போனவங்க அங்கே தொழிலாளராக போனவங்க, அதனால் அங்கே தமிழ் பேசுகிறாங்க, இவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கலன்னு சொன்னீங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் காசி
தமிழ் சங்கம் நடந்தது. இதில் வந்து சின்ன சின்ன குழந்தைகள் வந்து தமிழ் பாட்டை சரளமாக பாடுச்சு. அந்த குழந்தைங்களுடைய தாய்மொழி எதுன்னு பார்த்தா ஹிந்தி. ஆனால் அவங்க தமிழை சரளமாக பாடுறாங்க. இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது, நாங்கள் ஊக்குவிக்கிறோம், அதானே சொல்கிறாரு. அதான் வாரணாசியில நீங்க சொல்றீங்களா காசி தமிழ்ச்சங்கம், மோடி வந்து இப்ப 2-3 வருஷமா அந்த தமிழ்ச்சங்கத்தை பத்தி பேசுறாரு. நாம நினைச்சுக்கிறோம் இவர் வந்த உடனே தான் காசியில தமிழ்ச்சங்கம்னு. இல்லை, அது நீண்ட நெடிய காலமாக வாரணாசியில இருக்கிற காசி தமிழ்ச்சங்கத்துல இப்படிப்பட்ட நிலைகள் நடந்தது என்பதற்கு இன்னும் கூட கேட்டீங்கன்னா, நேரு காலத்திலேயே அங்கு நடைபெற்ற தமிழர்களால் உருவாக்கப்பட்ட காசி தமிழ்ச்சங்கம், அந்த காலத்துல இருந்த இவங்களுக்குன்னு தனியான ஒரு இடமும் உண்டு. காசிக்கு போறவங்களுக்கு தெரியும், தமிழில் வழிபாடு கூட செய்யக்கூடியவர்கள் காசியில இருக்காங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத வந்து திடீர்னு மோடி என்னமோ தனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி வந்து சொல்லும் பொழுதுதான் நமக்கு என்ன நினைக்க வேண்டியதா இருக்குன்னா, ஏன் இப்படிப்பட்ட நாடகத்தை போடுறீங்க? நாம என்ன கேட்கிறோம், நீங்க தமிழர்களின் வரலாறு பெருமையை ஏன் மறைக்கிறீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இவருடைய அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய RSS கூட்டம் இருக்க நாம கேட்கிறோம், இந்தியாவிலேயே கீழடி ஆய்வு நடந்தது இல்ல தாய் தமிழ்நாட்டுல, அந்த கீழடி ஆய்வுல ஒரு மிக முக்கியமானது நீங்க நினைக்கணும், இதுவரையில் யூனியன் கவர்மெண்ட் இந்த நரேந்திர மோடி வாரணாசி காசியை பத்தி பேச தெரியுது, இங்க வந்து தமிழ் இப்படி தமிழ் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியுது. ஆனா தமிழுக்கான உரிய இடங்கள் என்கின்ற பொழுது தமிழர்களின் வரலாறு, தமிழர்களினுடைய வாழ்க்கை முறையில் துவக்கத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை மறைக்கிற? அதுக்கு பதில் சொல்லுங்க பிஜேபிய. ஏன் கீழடி ஆய்வு வந்து ஒண்ணும் இல்லை, சாதாரணமா இந்த ராமர் கோயில அயோத்தி கோயில இது பண்றோம், அது கட்டுறோம், இது கட்டுறோம்னு சின்னதா ஒரு கல்லு கில்லு எங்கேயாவது கிடைச்சா அதை அப்படியே உலகத்துல இருக்கிற பெருமை மாதிரி காட்டிய பிஜேபி, நாம கேட்கிறோம் இந்த கீழடி ஆய்வு என்ன தெரியுமா? கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிபி இல்ல கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் தான் தமிழர்கள் தான் இரும்பை முதலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுல இன்னொரு கருத்து வந்திருக்கு, என்ன தெரியுங்களா? இரும்பை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா அறிவியல் பூர்வமான இது ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு. கருவிகளை செஞ்சிருக்கிறாங்க. எப்ப? கிமு 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்புன்னு. அதெல்லாம் வந்து ஆய்வெல்லாம் செஞ்சு விட்டா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு பெருமைப்பட்டு இருக்கணும், இந்தியாவில பார்த்தீங்களா இந்தியாவில எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன செஞ்சாரு தெரியுமா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சும்மா இந்த தமிழ்நாட்டுல எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிடலாம், நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு நாடகம் ஆடாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த கீழடியினுடைய ஆய்வு இருக்குல்ல, அந்த ஆய்வை நுண்ணிய ஆய்வை செய்த மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக, ஒரு விஞ்ஞான அறிவியல் விற்பனராக இருந்த ராமகிருட்டிணன் என்பவரை என்ற அதிகாரியை, அந்த அதிகாரி தான் அங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த ராமகிருஷ்ணன் என்ற அதிகாரிய காரணமே சொல்லல, திடீர்னு வடநாட்டுக்கு தூக்கி போட்டான். ஏன்? எதிர்ப்பு கொடுத்தோம், கண்டுக்கல. ஏன் வடநாட்டுக்கு தூக்கி போட்ட? ஏன் கீழடி ஆய்வு அவர் இவ்வளவு சிறப்பா செஞ்சாருன்னா அவருக்கு வந்து உண்மையில நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மரியாதை செஞ்சிருக்கணும். தமிழின் மீது உனக்கு உண்மையான பற்றும் தமிழர்களினுடைய வாழ்வியல் அகராதியில உனக்கு உண்மையான ஆர்வமும் இருந்தா ராமகிருஷ்ணன் அந்த ஆய்வாளருக்கு ஒரு மரியாதை செஞ்சு பெருமைப்படுத்தியிருக்கணும். ஆனா தண்டனை கொடுக்கின்ற விதமாக சரியாக இயங்கி கொண்டிருந்தவரை தூக்கி வடநாட்டில் போட்டது மோடி அனுப்பும். இந்த மோடி தான் இங்க வந்து அப்படியே இது பண்ணி குதிக்கிறார். நாம என்ன சொல்றோம், இது மட்டுமல்ல, தமிழர்களுடைய சிறப்புகள் தமிழ்நாட்டை 163 நாடுகள்ல தமிழர்கள், 163 நாடு இன்னைக்கு இருக்க சென்சஸ் கணக்குல 163 நாட்டிலையும் தமிழர்கள், தமிழ் முன்னேற்றங்கள், தமிழர்கள் குடியேறி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பல நாடுகளில் தமிழ் இன்னைக்கு ஒரு 5-6 நாடுகள்ல ஆட்சி மொழியாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆட்சி மொழியை, கிளாசிக்கல் லாங்குவேஜ நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? எந்த இடத்துல நீங்க அதை வச்சிருக்கீங்க? இன்னைக்கு சமஸ்கிருதம் சொல்றிய, சமஸ்கிருதத்திற்கு என்ன அதனுடைய வரலாறு என்ன? முன்னேறிய வகுப்பாரினுடைய மொழி என்பதை தவிர அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, வரலாறும் கிடையாது, எதுவும். ஆனா அதுக்கு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ற. அதனாலதான் நம்ம சொல்றோம், சமஸ்கிருதத்தை நீ வச்சுக்கிட்டு கூட ஆடு, அது உன் விருப்பம். ஆனால் தமிழர்களை ஏமாற்றலான்னு இப்படிப்பட்ட நாடகங்கள்லாம் போடுறத முதல்ல நிறுத்துங்க. அதுக்காக தான் நம்ம சொல்றோம், இங்க ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான செய்திகளாக இப்ப நீங்க கேட்டதுனால நாம
அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த பார்லிமெண்ட்ல இப்ப நேற்றுக்கு முந்தின நாள் போன வாரம் என்ன சொன்னார் தெரியுங்களா? பார்லிமெண்ட்ல ஏன் மோடி எங்க போனாரு? பார்லிமெண்ட்டுக்கே போறது கிடையாது. நீ ஒரு பிரைம் மினிஸ்டர், எப்ப பாரு அந்த நாட்டுல கூட்டாங்க இந்த நாட்டுல கூட்டாங்கன்னு 8500 கோடிக்கு வாங்கிய தனி விமானத்துல பறந்து அந்த நாடுகளுக்கு போய் சுகமா அனுபவிச்சுட்டு வர இந்தியாவுக்கு அதனால பலன் கிடையாது, செலவு தான். நாம எதுக்கு சொல்றோம்? பார்லிமெண்ட்ல ஓம் பிர்லா உட்கார்ந்துருக்காரு, ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ஓம் பிர்லா என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரு 10 நாளைக்கு முந்தி மொழிகள், அந்த மொழிகள் இந்த மொழிகள்னு சொல்லும்போது சமஸ்கிருதத்தையும் சேர்க்கிறார். சமஸ்கிருதம் ஒரு மொழி. சமஸ்கிருதம் ஓம் பிர்லா சொல்றார், சமஸ்கிருதத்திலும் பதில்கள் வரும். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கிற மொழிகள்ல வாய்ஸ்ல சமஸ்கிருதமும் வரும். இனிமேல் சமஸ்கிருதத்துல பேசலாம், சமஸ்கிருதத்துல கேட்கலாம், ஓம் பிர்லா சொல்றார். அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் கடுமையா சொல்றார், எந்த மாநிலத்துல அது அலுவல் மொழியா இருக்கு? அரசு அலுவல் மொழி கூட கிடையாது சமஸ்கிருதம். அதை கொண்டு வந்து எப்படி இங்க வந்து பயன்படுத்துறதுக்காக அலுவல் மொழியாக நீங்க மாத்துறீங்க அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக சார்பாக எதிர்ப்பும் கொடுத்தாங்க. இப்படி இல்லாததெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்தை ஆடுறீங்க. ஒரு காலத்துல இருக்கிறத மட்டும் நினைவுபடுத்துறேன். 1938 இந்தி திணிப்பு போராட்டத்தை நடத்தும் போது ஐயா அன்னைக்கு சொன்னதாங்க இன்னைக்கு நடக்குது. பெரியார் சொன்னார், இது இந்தி திணிப்பு மட்டுமல்ல, இப்ப நாம பேசாம இருந்துட்டோம்னா இந்தியை தொடர்ந்து பின்னால் வருவது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் வந்துச்சுன்னா நம்மளுடைய மக்களின் படிப்பெல்லாம் பாழ்பட்டு போயிடும் பெரியார் சொன்னார். அப்ப இன்னொன்னு தெரியுங்களா? சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் MBBS டாக்டருக்கு படிக்கலாம் என்று ஒரு சட்டம் வச்சிருந்தானுங்க. அந்த சட்டத்தை உடைத்து தூளாக்கி இந்த சமஸ்கிருதம் பின்னால வருன்றத சொல்லி போராட்டத்தில் வெற்றி பெற்றோம். அத ராஜாஜி அவர் ஒரு கல்லூரி விழாவில் போகும்போது ஐயா பேரை சொல்லி அவர் சொன்னது சரிதான், நாங்கள் முதலில் இந்தியை கொண்டு வந்து பிறகு சமஸ்கிருதத்தை கொடுப்பதாகத்தான் இருந்தோம், இப்போது எல்லாம் நிறுத்தப்பட்டதுன்னு பிறகு அவரே ஒத்துக்கிட்டார். இன்னைக்கு அந்த சமஸ்கிருதத்தை தூக்கிக்கிட்டு ஆடக்கூடிய மோடி குரூப்பு தமிழுக்கு வக்காலத்து வாங்குறோம்னு சொல்லி இந்த கதையெல்லாம் இங்க கள்ளி எங்களை ஏமாற்ற முடியாது. இப்பயும் சொல்றோம், திருக்குறளை தேசிய நூலாக மாற்று. முதல்ல அறிவி, அதை யார் உன்னை செய்வானான்னு சொன்னாங்களா? தமிழ் மொழிக்கு இன்னும் உரிய நிலையை நீ அளிக்க வேண்டும், அழிச்சிட்டு வேணா பேசு. அதை விட்டுட்டு தமிழ் மொழி அப்படி இருந்தது, தமிழ் மொழியை நான் தான் ஆடுவேன், அதெல்லாம் பொய், பித்தலாட்டம், நாடகம், நடிப்பு. இன்னும் ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒண்ணு சொல்லுவாரு, இங்க காந்தியினுடைய இதுக்கு போய் அப்படியே அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருக்கிறார் மோடி. இங்க அவருடைய ஆணையை ஏற்று உத்தரவு போட்டு போறாரு, காந்தி பேரை எடுத்துட்டு ஒரு ஸ்கீம், இருக்கிற ஸ்கீமை மாத்துறான்னு. இங்க உத்தரவு போட்டு காந்தி பேரை எடுப்பாராம். ஆனா இந்த பக்கம் காந்தி கிட்ட போய் அப்படியே போட்டோ எடுத்துக்கு வரோம், அப்படியே அழுவாரு, அப்படியே ஆஹா காந்தின்னு. இப்படிப்பட்ட நாடக நடிப்பெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. அது தேர்தலுக்காக நடிக்கிறாரு, ஆனா தமிழர்கள் ஏமாற மாட்டார். அதுக்காக மத்திய இணையமைச்சர், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டவர்கள் நேற்று நீலகிரி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அப்போ பேசும்பொழுது திமுகவை கடுமையாக சாடினாங்க. கடந்த தேர்தலில் 511 வாக்குறுதி கொடுத்தது திமுக, ஆனால் 51 வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. அதிமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் இருந்த கடன் தற்போது 9 லட்சம் கோடிக்கு மேல் அதிகரிச்சிருக்கு. கிறிஸ்தவ இஸ்லாமிய விழாக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லும் முதல்வர் நம்மை பார்த்து அவதூறு பேசி வருகிறார் அப்படிங்கிறாரு மத்திய இணையமைச்சர். மத்திய இணையமைச்சரை நம்ம கேட்கிறோம், தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய திட்டங்கள், செயல்பாடுகள் இதுவரையில தமிழ்நாட்டு மக்களை நினைக்க பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு திட்டங்களை அறிவிக்கிறார், செய்யறாரு. நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா? போட்டோ ஷூட் நடத்துறதா சொல்றாங்க. அவங்க விமர்சனம், எங்க திட்டம் செஞ்சாங்க, சும்மா விளம்பரம் பண்றாங்க, போட்டோ ஷூட் நடத்துறாங்க. நரேந்திர மோடியை நினைச்சுக்கிட்டு இங்க வந்து பேசக்கூடாது. நரேந்திர மோடி வந்து உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லயும் பீகார்லயும் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை வந்து இங்க போட்டோ ஷூட் செஞ்சுட்டு போறாங்க. அங்கதான் நம்ம வேடிக்கையே பார்த்தோமே எத்தனையோ போட்டோக்கள்ல. ஒண்ணு தெரியுங்களா? பாரதிய ஜனதா கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் ஓட்டு வைக்கிறதுக்கு கொடுத்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பிஜேபி அந்த இணையமைச்சரை கேட்கிறேன், நாங்க நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றோம். என்ன தெரியுமில்ல, எங்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னும் கூட கேட்டீங்கன்னா சொல்லாதது கூட இப்ப செய்தது, செய்ய முடியாததுலாம் இருக்கு. அதுல நிதித்துறையை வைத்துக்கொண்டு ஜிஎஸ்டி பணத்தை கூட ஒதுக்குறது இல்லை. கல்வித்துறைக்கு 2000 கோடி பெண்டிங். இன்னும் கேட்டீங்கன்னா வெள்ள நிவாரணங்கள் மற்றும் பூகம்பங்கள் போன்றவர்கள், இது பெரிய புயல் மழையெல்லாம் வருதுன்னா அதுக்கு இயற்கை பேரிடருக்கு நம்ம 2000 கோடி கட்டா 100 கோடி.
இப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற விதமாக நிதி நெருக்கடியை தந்தது இந்த பாசிச பாஜக நபர்கள். தந்துட்டு எதையும் செய்ய விடாம செய்யறது. அதையும் மீறி இவ்வளவு செஞ்சிருக்காருன்னா மக்கள் வரவேற்கிறாங்க, மக்களுக்கு தெரியுது. இன்னும் கூட நம்ம ஒண்ணு குறிப்பாக சொல்லணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் அமித்ஷா. இந்த கேள்வி அமித்ஷா கிட்ட அழகா கேட்டாங்க பப்ளிக்ல. சார், ஒவ்வொருடைய பேங்க் பேலன்ஸ் கணக்குலயும் 15 லட்சம் போட போறோம், எல்லாருக்கும் போட போறோம் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கே தெரியும் இப்படின்னு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னங்க அதுல ஒண்ணு கூட நீங்க செய்யவே இல்லைன்னு நேரடியா முகத்துக்கு நேராக அமித்ஷா கிட்ட கேட்டாங்க. அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் பிஜேபி, அதுதான் RSS. அதுக்காக சொல்றேன், தெளிவா சொன்னார். தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்கறதுக்கு ஏதோ நாங்க சொன்னோம், அதை போய் ஞாபகம் வச்சுட்டு கேக்குறீங்களா? போங்க போங்க, அதெல்லாம் கேட்காத. இந்த வார்த்தையே அமித்ஷா சொல்றார். அதுக்கு இந்த இணையமைச்சர் போய் அமித்ஷா கிட்ட போய் நிக்கட்டும். ஆனா நாங்க அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லல. மக்களுக்கு செய்யறதுக்கு என்னென்ன எங்களால் முடியுமோ எங்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, எங்களிடம் இருக்கிற நிதிநிலையை வைத்துக்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எங்க முதல்வர். வாக்களித்தவர்களுக்கும் சரி, வாக்களிக்காதவர்களுக்கும் சரி, நான் முதல்வராக இருந்து செய்யறேன்றாரு. அத போய் இவங்க இப்படி விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு போயிட்டா போதாது. நீ ஒழுங்கா உன் கடமையை செய்தால் இங்கு எல்லாமே சரியாக இருக்கும். நீங்க எந்த கடமையும் செய்யறதில்ல, தமிழ்நாட்டை சீரழிக்கணும். இன்னும் கூட பாருங்க, தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா விதமான திட்டங்களும் வச்சிருக்காங்களாம். சுத்தமா நிதியை அழைத்தி நிறுத்துறதாம். உரிமை தொகை பெண்களுக்கு கொடுக்கறத கூட நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த ஃபண்டை எப்படி குறைக்கலாம், இந்த ஃபண்டை எப்படி குறைக்கலாம்னு. இப்படி தமிழ்நாடு அரசாங்கம் செய்யற நல்லதை கெடுக்கிறதுக்காகவே ஒரு திட்டம். ஒரு பக்கம் தமிழை உயர்த்தி பேசி நரேந்திர மோடி நாடகம், இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஆட்களை அனுப்பி இல்லாததையும் பொல்லாததையும் பேசி செய்துகின்ற காரியங்கள் ஒரு பக்கம். நாம என்ன சொல்றோம்? ஒழுங்காக முறையாக ஹெல்த்தி காம்படிஷன், ஹெல்த்தி பாலிடிக்ஸ், ஆரோக்கியமான அரசியல் செய்ய, அதனால் நம்ம பேசுவோம் செய்வோம். இப்படி பிளான் பண்ணி திட்டம் போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து தமிழ்நாட்டு மக்களை கஷ்டப்பட வைக்கிறது பிஜேபி என்பது இதன் மூலமாக இன்னும் தெளிவாக தெரியும். திருப்பூர் பக்கத்துல பேசினாரு எடப்பாடி பழனிசாமி. மீண்டும் சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறாரு. ஸ்டாலின் வந்து சவால் விட்டாரு, அதிமுக ஆட்சியில நாங்க செஞ்சது போல சாதனைகள்லாம் செஞ்சிருக்காங்களா சொல்ல முடியுமா, ஓப்பன் சவால் விடுறேன் அப்படின்லாம் பேசினாரு. அதிமுக ஆட்சியில 5% அல்ல 95% வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிச்சதுல 5% கூட நிறைவேற்றல. 5% மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 125 நாள் என்பது 150 நாளாக உயர்த்தியும் சம்பளமும் உயர்த்தி வழங்கப்படும். அந்த 100 நாள் வேலையை பற்றி சொல்றாரு. தடையில்லாமல் வேலையும் வழங்கப்படும் அப்படிங்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் 3,05,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதில் 27% பணிகள் நிறைவேற்றப்பட்டது. அதன் மூலம்தான் பல தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்தது, இளைஞர்களுக்கும் வேலை கிடைச்சது. ஸ்டாலின் பேசும் பெருமைக்கு இப்ப பேசுறாருல ஸ்டாலின், அந்த பெருமைக்கு காரணம் வந்து அதிமுக ஆட்சி தான். நாங்க தான் விதை போட்டோம். அதிமுக ஆட்சி மூலமாக தான் தொழிற்சாலைகள் வந்தது, பொருளாதாரம் முன்னிலைக்கு வந்தது. சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை கேட்டேன் தொழில்துறை அமைச்சரை, வெள்ளை அறிக்கை கொடுக்கல, வெறும் பேப்பர் எடுத்து காட்டுறாரு அப்படிங்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ற நபருக்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது எந்த விதமான கடமையும் எந்த விதமான உணர்வுகளும் இல்லாம கொள்ளையடிக்கிறது, அநியாயத்தை பண்றது, ஆங்காங்கு பிரச்சனைகளை பண்றது, வெட்டி கூட பார்க்கறதுல வந்ததே கிடையாது. மருத்துவத்துறையில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற பணிகள் அன்றைக்கு இருந்திருக்குமா? போக்குவரத்து துறையில இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இருந்திருக்குமா? அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு நிதித்துறையிலும் செய்யக்கூடிய பணிகளும் எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியதை ஒழுங்கா முறைப்படுத்தி முதல்வர் சிஎம் உத்தரவு போடுறாரு, நேரடியாக போறார். நீ என்னைக்காவது போயிருக்கீங்களா? சுடப்பட்ட துப்பாக்கி சூட்டையே டிவியில பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன மோசடி பேர்வழிதான் இந்த எடப்பாடி. வார்த்தைகள் எல்லாவற்றிலும் பொய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்க. நாம சொல்றோம், தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதி நிலை, அந்த நிதி நெருக்கடியை உண்டாக்க எடப்பாடி உட்பட அமித்ஷாவோடு மற்றவர்களோடு டெல்லியில உட்கார்ந்து பேசுறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நிதி நெருக்கடியை தந்த, ஆனால் நீ நிதி நெருக்கடி தந்தாலும் கூட மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதை செய்யணுன்றதுக்காக தான் நிதி சுமையை மீறி கடன் சுமை வந்து சேர்ந்தது. சும்மா கடன் வாங்குறதுனா
அப்படி நீங்க கடனை வாங்கிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போறது கிடையாது. கடனை வாங்கிக்கிட்டு விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு போறது கிடையாது. அது நிதிக்காக மக்களுடைய திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் அதையும் சந்தித்து மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 5% செஞ்சுட்டான், 10% செஞ்சுட்டான், நீ என்ன செஞ்சேன்னு ஒரு ஸ்கீம் ஒன்று பெருசா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நல்ல யோகியதையான ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ காலை உணவு திட்டத்திலிருந்து இன்னும் கூட கேட்டீங்கன்னா, பெண்கள் மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சா அவங்க மேல்நிலை பள்ளிக்கு உயர்கல்விக்கு போனா மாதம் 1000. மகளிருக்கு, சாதாரண ஏழை எளிய நடுத்தர குடும்ப அனைத்து மக்களிற்கு நீ உரிமை தொகை. இப்படி நாம இன்னொன்னு செய்யறோம். அவர்களுக்கு பெண்களுக்காக தடுப்பூசிகள், கர்ப்பப்பை புற்றுக்கலாம். நீங்களாம் உனக்கு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாட்டு மக்களை பற்றி ஏதாவது நினைச்சு கூட பார்த்திருக்கியா? கல்வியை பற்றியோ மற்றது எதுவும் கிடையாது. ஆனால் நம்முடைய முதல்வர், நான் இப்பயும் சொல்றேன், அயல் நாட்டுக்கு இவங்க எல்லாம் போனாங்கன்னா எதுக்கு போறாங்க? மோடி வாரத்துக்கு 4 தடவை போயிட்டு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு வந்துருவாரு. இவர்கள் அயல் நாட்டுக்கு இவங்க ஆட்சி நடக்கும்போது போய் என்ன கீழ்ச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கார்பரேட் கம்பெனிகள் இங்க கொண்டு வந்து, அயல் நாட்டு கம்பெனிகளை கொண்டு வந்து இங்க ஒப்பந்தத்தை போட்டு, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1. இங்க அவர்கள் ஒப்பந்தம் போட்டு, அக்ரிமெண்ட் போட்டு, ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்குறார். ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு, இன்னொரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் மருத்துவ சிகிச்சைகள், இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவரை பார்த்து, முதல்வரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அருகதை கூட உங்களுக்கு கிடையாது. நான் இன்னும் கூட சொல்றேன், அவரை மாதிரி சிந்திச்சாவது பார்த்திருப்பிய எடப்பாடி? நீ எங்க போன எடப்பாடி? இப்ப ஒண்ணு இல்லைங்க, நம்ம சாலையில போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் தான், ஐயோ ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு பார்த்து அப்படியே பார்த்துட்டு இது பண்றோம். அந்த ஆக்சிடென்ட் நடந்தவரை உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் நம்ம விட்டு சேர்த்துட்டு வந்தோம்னா அதற்கும் செலவுக்கான உரிய தொகையை தருவது தமிழ்நாடு மட்டும்தான் இந்திய துணைக்கண்டத்திலேயே. ஆக மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணியாற்றக்கூடிய இந்த அரசு மீது இஷ்டத்துக்கு எதை வேணா எடப்பாடிலாம் சொல்லலாம். எடப்பாடிக்கு முதலமைச்சர்ன்றது தகுதிக்கு தரத்துக்கு கூட பொருத்தமில்லாத ஒரு ஆளாக இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டா நம்ம சொல்லக்கூடாது, அவர் கூட சுத்தி இருந்த நபர்கள்லாம் இப்ப வெளியில இருந்து அவரை ஒரு பாயிண்டா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல தெரிய வரும், அப்போ புரிய வரும். அதனால்தான் சொல்றோம், அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்வதை விட இன்றைக்கு நல்ல முறையாக ஆட்சி செய்வது அவர்களுக்கு பிடிக்கல. இன்னும் கூட நான் சொல்றேனே, இன்னும் 4 மாசம் தேர்தல்னா அதற்குள்ள மிக மிக தொல்லைகளை தரணும், நெருக்கடியை கொடுக்கணும், இவங்களை ஆளவே விடக்கூடாது அப்படின்ற அளவுக்குலாம் யூனியன் கவர்மெண்ட் என்று சொல்ற ஒன்றியமும் இங்க இருக்கிற எடப்பாடி கூட்டமும் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல். அதையும் சந்தித்து மக்களுக்காக வெற்றி பெறுவார். பாருங்க. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.